ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் நடைபெறும் சோம்நாத் ஸ்வாபிமான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியில் சட்டம் ஒழுங்கு முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதி அமைச்சர்களுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டம் 14வது நாளாக இன்றும் தொடர்கிறது. மணிலா பனிச்சறுக்கு போட்டியில் இந்தியா 15 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சோம்நாத் ஸ்வாபிமான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். பிரபாஸ் பட்டினத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஆலய வளாகத்தில் ஓம்கார் ஜபத்திலும் பிரதமர் கலந்து கொண்டுள்ளார். நாளை சோம்நாத் மகாதேவ் ஆலயத்தில் வழிபாடு செய்யும் பிரதமர் ஷௌர்யா யாத்திரையிலும் பங்கேற்கிறார். பின்னர் சோம்நாத்தில் நடைபெறும் பொது நிகழ்ச்சியில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியில் சட்டம் ஒழுங்கு முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஜெய்ப்பூரில் இன்று காவலர்கள் பணி நியமன விழாவில் பேசிய அவர், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக இருந்தால்தான் முதலீட்டாளர்களை ஈர்க்க முடியும் என்று கூறினார். ராஜஸ்தான் அரசு பல சவால்களை சந்தித்து வரும்போதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவது பாராட்டத்தக்கது என்றும், இதனால் மாநிலத்தின் முதலீடுகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இம்மாநிலத்தில் தகுதியுள்ள இளைஞர்களுக்கு எவ்வித பரிந்துரையும் இன்றி நேர் வழியில் பணிகள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிப்படைத் தன்மையுடனும் ஊழல் புகார் ஏதுமின்றியும் பணி நியமனங்கள் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். ராஜஸ்தானில் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டம் முழு அளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருப்பதாக அவர் கூறினார். உச்சநீதிமன்றம் வரை செல்லும் குற்றவியல் வழக்குகள் கூட 3 ஆண்டுகளுக்குள் முடிப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த புதிய குற்றவியல் சட்டத்தால் தொடர்ந்து வாய்தாக்கள் அளிக்கப்படுவது குறைந்துள்ளதாகவும் திரு அமித் ஷா கூறினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதி அமைச்சர்களுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி மற்றும் அமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 28ஆம் தேதி தொடங்குகிறது. வழக்கறிஞர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர், குற்றவியல் வழக்குகளில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு மிகவும் முக்கியமானது என்று கூறினார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் வணிக வழக்குகள் அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். சைபர் குற்றங்கள் தொடர்பான வழக்கு விசாரணையில் தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்றும், வழக்கறிஞர்கள் இதனை பயன்படுத்த வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தினார். இந்திய கடற்படை லட்சத்தீவில் மருத்துவ முகாமை நாளை மறுநாள் தொடங்கி 5 நாட்களுக்கு நடத்த இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. கடற்படை தலைமை தளபதி தினேஷ் கே திரிபாதி இந்த மருத்துவ முகாமை தொடங்கி வைக்க உள்ளார். அகத்தி, கவரத்தி, அந்த்ரோத், அமீனி, மினிகாய் தீவுகளில் மருத்துவ முகாம்கள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லட்சத்தீவு மக்களுக்கு மருத்துவ வசதிகளை அளிக்கும் வகையில் இந்திய கடற்படை இந்த முகாமினை நடத்த உள்ளது. இதில் கடற்படை, விமானப்படை, ராணுவ மருத்துவ அலுவலர்கள் பங்கேற்று மருத்துவ பரிசோதனை செய்து சிகிச்சை அளிக்க உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேர்வு எழுதும் மாணவர்களின் அச்சத்தை களைவதற்கான பிரதமரின் பரீக்ஷா பே சர்ச்சா இயக்கத்தில் நடப்பாண்டில் 4 கோடிக்கும் மேற்பட்டோர் ஆன்லைனில் பதிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்.
அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த ஆண்டு 3,50,00,000 பேர் பதிவு செய்த கின்னஸ் சாதனை நடப்பாண்டில் முறியடிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். தேசிய அளவிலான இந்த இயக்கம் மாணவர்களின் மன அழுத்தத்தை போக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டு தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவரும் பரீக்ஷா பே சர்ச்சா இயக்கத்தில் பங்கு பெற்று தங்களது தேர்வுகளை எளிதாக எதிர்கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மன அழுத்தத்தை போக்குவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வகுத்து தந்துள்ள நம்பிக்கையை வளர்ப்பது, கவனத்துடன் கற்றுக்கொள்வது, உடல் நலத்தை பராமரிப்பது உள்ளிட்டவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இவ்வாண்டும் பரீக்ஷா பே சர்ச்சா இயக்கத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பிரதமருடனான கலந்துரையாடலில் பங்கு பெற்று பயன்பெறுமாறும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பிரதமரின் பாரம்பரிய விவசாய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இயற்கை விவசாயம் மற்றும் பாரம்பரிய பயிர் ரகங்களின் விதைகளை பாதுகாத்தல் உள்ளிட்ட பணிகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன. காரைக்கால் மாவட்டத்தின் வரிச்சிக்குடியைச் சேர்ந்த விவசாயி பாஸ்கர் விதை நெல் ரகங்களை பாதுகாக்கும் முயற்சியை கடந்த 17 ஆண்டுகளுக்கும் மேலாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். பாஸ்கர், காரைக்கால் கடந்த 15 ஆண்டுகளாக இயற்கை வழி வேளாண்மை செஞ்சுட்டு வரோம். அதில் குறிப்பாக ஒரு 2017 துவங்கி ஒரு 3 ரகத்தில் துவங்கினோம். இந்த ஆண்டு 2025-26 1200 வகையான மரபு நெல் ரகங்களை நடவு பண்ணி அதை விதைகளை பாதுகாக்கிற முயற்சியிலையும் அதை குறிப்பிட்ட சில மரபு நெல் ரகங்களை அதிக அளவில் உற்பத்தி பண்ணி அதை விதையாக மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கும் அதே போன்று அரிசியாக மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறதுக்காகவும் இங்கே ஒரு 10 ரகத்துக்கு மேலே செஞ்சுருக்கோம். பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து நாகை வேளாண் கல்லூரி பேராசிரியர் திரு ஆனந்த்குமார் எடுத்துரைத்தார். அரசு பரம்பர்காட் கிருஷி விகாஸ் யோஜனா என்ற ஒரு அருமையான திட்டத்தின் கீழ் விவசாயத்தில் உள்ள பாரம்பரிய தொழில்நுட்பங்களை, ஞானங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பாரம்பரிய ஞானத்தை, இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை, அந்த பல்லுயிர் வேறுபாடுகளை புரிந்து அறிந்து ஆய்வு செய்து கற்றுக்கொண்டு வருகின்றனர். ஏனென்றால் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களின் மரபணுகள் காக்கப்பட வேண்டும். எதிர்வரும் காலங்களில் ஒரு ஒட்டு ரகங்களை உருவாக்க இந்த ஒரு ரகங்கள் ஒரு பங்களிக்கும். ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டம் 14வது நாளாக இன்றும் தொடர்கிறது. முக்கியமான கட்டமைப்புகள், பொது சொத்துக்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. போராட்டக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து ஈரான் ராணுவம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஈரானில் மக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட வங்கிகள், அரசு கட்டிடங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. இதுவரை 50 போராட்டக்காரர்கள் உட்பட 65 பேர் உயிரிழந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போராட்டத்தில் ஈடுபட்ட 2500க்கும் மேற்பட்டவர்களை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். போராட்டக்காரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரான் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை முல்லைத்தீவு அருகே கரையை கடந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை சுமார் 4:30 மணியளவில் வடகிழக்கு இலங்கை கடலோர பகுதிகளில் முல்லைத்தீவுக்கு அருகே கரையை கடந்தது. இதைத் தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறையக்கூடும். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவிலிருந்து பங்களாதேஷைச் சேர்ந்த 28 பேரை அந்நாட்டுக்கு திருப்பி அனுப்பியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆக்ராவில் செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை உதவி ஆணையர் திரு தினேஷ் சிங், 8 குழந்தைகள் உட்பட 38 பேர் செக்டார் 15 பகுதியில் சட்டவிரோதமாக வசித்து வந்ததாக கூறினார். இவர்களிடம் போதிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் இந்த 38 பேரையும் பங்களாதேஷ் நாட்டிற்கு திருப்பி அனுப்பியதாக அவர் தெரிவித்தார். மணிலாவில் நடைபெறும் பனிச்சறுக்கு போட்டியில் இந்தியா 15 பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டியில் இந்தியா 5 தங்கம், 5 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 10 ரன் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேச அணியை வென்றது. முதலில் பேட் செய்த குஜராத் அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன் எடுத்திருந்தது. பின்னர் 208 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய உத்தரப்பிரதேச அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் நடைபெறும் சோம்நாத் ஸ்வாபிமான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சியில் சட்டம் ஒழுங்கு முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்.
மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச நிதியமைச்சர்களுடன் பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டம் 14வது நாளாக இன்றும் தொடர்கிறது. மணிலா பனிச்சறுக்கு போட்டியில் இந்தியா 15 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.